ஓம் நமச்சிவாய. நக அடகு தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஆபரணங்கள் நகையை தங்கத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு பணம் கொடுத்து அதன் மூலியமாக அதில் வரக்கூடிய வட்டியை வச்சு உழைக்காமல் அந்த பணத்தை முதலீடா வச்சு செய்யக்கூடிய தொழில்ன்றது ஒன்று. அப்ப தங்கத்தை முதலீடா, அதாவது தங்கத்துக்கு பணம் கொடுத்து வட்டி கூட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்திதிபதியே குருவாக வந்து, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்திதிபதியே குருவாகப்பட்டவர் லக்னத்துக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடனை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது, கடன் வாங்கக்கூடிய இடம், லக்னத்துக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்ற இடத்தை பார்த்து, அதே நேரத்துல லக்னத்திற்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து, அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு கொண்டு, லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலங்களாக ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, அவர் தங்கத்தை பாத்தீங்கன்னா, அதாவது நகை, தங்க நகையின் மீது கடன் கொடுத்து, தங்க நகையை வாங்கிக்கிட்டு கடன் கொடுத்து அதன் மூலியமாக வருமானத்தை ஈற்றக்கூடியவராக, வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார் அப்படிங்கிறது ஜாதக அமைப்புல இருக்கு. அப்போ குரு பகவான் விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோடு 2ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை தனது 5ஆம் பார்வையாக பார்த்து, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை தனது 9வது பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னாக்களே, அவருக்கு பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வார். அப்போ உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் சொல்லக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6, 8, 10 இதெல்லாம் தொடர்பு கொள்ளும் போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதனால லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வார். அது போன்ற நபர்கள் தங்க நகைகளை அடகு வச்சு அதன் மூலியமா தொழில்ல ஒரு பெரிய நிலைக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.